இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காது. அதாவது அப்படி இது என்ன அதிகாரம் இருந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். அதாவது காரணம் ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை மேகதாது அணை பேச்சுவார்த்தை நடத்துவதில் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. பேச்சுவார்த்தை அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பிரதமர் மோடி நடத்துவது வேண்டும். அவருடைய அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, பேச்சுவார்த்தையை மத்திய அரசு பெற வேண்டும், பிரதமர் மோடியிடம் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அவருடைய அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும். கர்நாடக அணையில் 62 TMC உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளவுதான். காவிரி ஒழுங்காற்று ஆணையம் இன்னைக்கு கர்நாடக அணையில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள். காவிரி 2 முறை ஆணையம் எங்கிட்ட தண்ணி இல்ல, கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதா 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்ல, நாங்க அனுப்பாகவே கொடுக்க மாட்டோம்னு கொடுக்க சொல்ற கர்நாடக பேச்சுவார்த்தை நடத்துவதா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு குடிப்பதற்கு தண்ணி கிடைக்க மறுக்கின்ற கர்நாடகா இது தண்ணி வச்சிருந்த ஒரு தவறு. நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா போகக்கூடாது, குடிப்பதற்கு தண்ணி கிடைக்கும் முதலில் கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் இது போகக்கூடாது, பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கு. முதலில் தமிழ்நாடு கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. டிவி பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை ஏன்னா மத்தியில் வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது, கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில மத்தியில் பிஜேபி விழக்கூடாது, முதலமைச்சர் இருக்கிற காங்கிரஸும் சரி. இதுல ஒன்று கூட்டு சதி விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாடு மக்களுடைய தமிழ்நாடு அல்ல விழக்கூடாது, முதலமைச்சர் அதை விழக்கூடாது, நிச்சயமா அது செய்யக்கூடாது. ஒட்டுமொத்தம் விவசாயிகளுடைய கோரிக்கை தமிழ்நாடு காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக நிச்சயமா அது செய்யக்கூடாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படல, கட்டக்கூடாது. காவிரி தண்ணிக்காக கூடாது என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை அணைக்காக கர்நாடகா போய் அங்க போய் மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படல, யார் கூடாது வழி நடத்துறாரு கூடாது என்பதற்கு தவறான பேச்சுவார்த்தை போய் அதுவும் கர்நாடகா போய் அங்க போய் நடத்துவதில் என்ன நடந்தால் இதை யார் முதலமைச்சர் வழி நடத்துகிறார்கள் தவிர்க்க வேண்டும். இது தவறான ஒரு போக்கு. இது நிச்சயமா இது கண்டிக்கத்தக்கது. அப்படி ஒன்று நடந்தால் இதை தவிர்க்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க வேண்டும். அதான் இப்போ மாநிலங்களவையில் என்னுடைய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவர்கள் பதில் அளித்திருக்கிறார். அந்த பதிலில் மாநிலங்களவையில் என்னுடைய 2018 மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அந்த பதிலில் தான் கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு 2018 தகவலை நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். கண்டிக்கத்தக்கது. கர்நாடகாவில் அணை கட்ட வேண்டும் எடுக்கிறதற்காக இல்லை என்ற ஒரு பொய்யான தகவலை நம்ம நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. நடவடிக்கை எடுக்கிறதற்காக நாங்கள் டெல்லியில் இருக்கிற தெளிவா உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லி தமிழ்நாட்டை சார்ந்த அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் பேசிட்டு 1892 தெளிவா உச்சநீதிமன்றம் 1924 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் என்ன ரத்தாகவில்லை. 1892 விடுதலை பிறகு அது 1924 ஒப்பந்தத்தில் தெளிவா இருக்குது. அது ரத்தாகவில்லை. இந்த ஒப்பந்தம் உலக அளவில் ஒப்பந்தம். மாநிலத்தில் கடைமடை மாநிலத்தில் அனுமதி இல்லாம கட்ட முடியாது. நாடுகளுக்கு உலக அளவில் ஒப்பந்தம். நம்ம மாநிலங்கள் பாய்கின்ற ஆறுகள் இதுதான் ஒப்பந்தம். பல நாடுகளுக்கு பாய்கின்ற ஆறுகள். அதனால இல்லாட்டி மீறி நிச்சயம் நம்ம இந்தியாவில் பல மாநிலங்கள் பாய்கின்ற ஆறுகள் இதுதான் ஒப்பந்தம். இதுதான் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற. அதனால இதை மீறி இது என்ன அதிகாரப்பூர்வம் வந்திருக்காது.